பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை ரொம்ப பரபரப்பா நடந்து வர சூழல்ல 27 ஆண்டுகள் கழிச்சு பிஜேபி டெல்லியோட அரியணையில அமர போறாங்க. 70 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள டெல்லியில 60% ஆஃப் ஓட்ஸ் போல இருந்துச்சு. மாலை 4 மணி அளவுல பிஜேபி 48 தொகுதியில முன்னிலை இருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 22 தொகுதியில முன்னிலை இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தா இந்தியாவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கிட்டத்தட்ட 2015, 2020, 2025 இந்த 3 தேர்தலிலும் ஒரு சீட்டு கூட வாங்காம தேர்ட் டைம் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளார். இது மிகப்பெரிய பேசுபொருளாவே மாறி இருக்கு. இது தவிர ஆம் ஆத்மி பார்ட்டியோட முக்கிய முகங்களா பார்க்கப்படுற சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் இந்த மாதிரி முக்கிய தலைவர்களும் இங்க தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் நடைபெற்ற 2015, 2020 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி பார்ட்டி தற்போது 30 சீட்டுக்கு ரொம்ப கம்மியா வந்திருக்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாவே மாறி இருக்கு. 2015ல 3 சீட்டோடவும் 2020ல 8 சீட்டோடவும் இருந்த பிஜேபி தற்பொழுது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி பற்றி நம்மளுடைய பிரதமர் மோடி சொல்றது என்னன்னா, இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி, இது மக்களுக்கு நாங்க சேவை செய்ததுக்கான வெற்றி, இது மக்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காரு. தோல்வி அடைந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுடைய தீர்ப்பை நாங்க தலைவணங்கி ஏத்துக்கிறோம், நாங்க சிறந்த எதிர்கட்சியா செயல்படுவோம் அப்படின்ற முக்கியமான ஸ்டேட்மெண்டே சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி சிறையில் இருந்த நேரத்துல முதல்வரா இருந்த அட்டிஷி மர்லேனா அப்படின்றவங்களும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் சின்ன ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியை பற்றி பேசும்போது பிஜேபி சார்ந்தவங்களும் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மோடியோட ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் செஷன்ல இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தது டெல்லியில் இருக்கிற பீப்புளுக்கு மிகப்பெரிய வரமா அமைஞ்சிச்சு. இது ஓட்டை யாருக்கு போடுறதுன்றதை டிசைட் பண்ற அளவுக்கு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுச்சு அப்படின்னு பேசப்படுது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சிறிய முரண்பாடுகள் இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் தற்போதைய டெல்லியோட சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய களப்பணி உதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க தோல்வி அடைந்துள்ள ஆம் ஆத்மி பார்ட்டியை பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிசோடியாவும் கைது செய்யப்பட்ட நிலையில இங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம இங்க மதுபான ஊழல், அது இல்லாம இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கோடிக்கணக்கில் வீடு செலவு பண்ணி கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. நிறைய அரசியல் விமர்சகர்கள், நிறைய மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கவர்னன்ஸும் மக்கள் திட்டங்களும் இங்க மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், மறுபடியும் அவங்களை ஆட்சி கொண்டு வரும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இந்த விமர்சனங்களை சுக்குநூறாக்கும்படி பிஜேபி தனி பெரும்பான்மையுடன் இந்தியாவோட கேபிட்டல் சிட்டியான டெல்லியை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலோட மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்து பிஜேபியோட டெல்லி சீஃப் மினிஸ்டர் யாருன்ற கேள்வி மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போட்டியில முன்னாடியில இருக்கிறவர் யாருன்னா பர்வேஷ் வர்மான்றவர். அவர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய தொகுதியில அவரை தோக்கடிச்சவர் அப்படின்ற இவருக்கு முக்கியமான சிஎம் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இவர் இல்லாம முக்கிய முகங்களா பார்க்கப்படுறவங்க யாருன்னா கைலேஷ் கலேட், அதுக்கு அடுத்து கபில் மிஸ்ரா, இவங்கெல்லாம் சிஎம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற நபர்களா பார்க்கப்படுறாங்க. இந்த தோல்வி பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணியில எதிர்கட்சிகளோட ஒரு ஒற்றுமை இல்லை, காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டணி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியா நிக்கிறதுனால இது பிஜேபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சு. எதிர்கட்சிகள் சேர்ந்து நின்றாதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்ற நிதர்சனமான உண்மையை இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனமும் எழுந்திருக்கு. இந்த மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை அடுத்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்களும் தமிழ்நாட்டு பிஜேபி தொண்டர்களும் இதை இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 2014 பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு வசப்படாத ஒரு ஏரியா எதுனா டெல்லின்றது இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி. அது இல்லாம அது ஒரு முக்கியமான ஸ்டேட். அது இல்லாமல் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெட்டும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சிட்டியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற 27 வருஷமான கனவு இப்போ பிஜேபிக்கு நிறைவேறி இருக்கு. பிஜேபி தன்னோட அரசியலில் முக்கியமாக பேசப்படுற ஒரு பொருள் டபுள் என்ஜின் சர்க்கார், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலையுமே பிஜேபி ஆட்சி இருந்தால் அந்த ஸ்டேட் ரொம்ப சீக்கிரமாக வளரும் அப்படின்றது அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க, இப்போ டெல்லியும் கைப்பற்றி இருக்காங்க. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்ன்ற சிஸ்டம் டெல்லிக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுது. அது என்னன்னா, காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் எதிர்காலம் என்ன அப்படின்றதையும் பேசுது. காங்கிரஸை பொறுத்து பார்த்தா 2015, 2020, 2020 இந்த 3 எலெக்ஷன்லுமே ஒயிட் வாஷ் ஆக இருக்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாவே மாறி இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பேக் ஸ்டெப்பா இருந்தாலும்
அதுக்கு பின்னாடி நடந்த முக்கியமான சட்டமன்ற தேர்தல்கள் வந்து எங்கெங்க நடந்துச்சுன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று தற்பொழுது டெல்லியும் கைப்பற்றி பிஜேபி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்து பார்த்தோம்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 100 சீட் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்த எலெக்ஷன்ஸ்ல எதிர்க்கட்சிகள் வந்து கூட்டணி வைக்காதும், எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலையும் மறுபடியும் அவங்க ஒரு பேக் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்ன பண்ணியிருக்குன்னா, காங்கிரஸோட ஃபியூச்சர் வந்து டெல்லியில என்ன அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. இந்த 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவும், காங்கிரஸோட ஃபியூச்சருக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பொசிஷனாகவும், ஆம் ஆத்மி எப்படி ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸையும் எடுத்து வச்சிருக்கு. பிஜேபியோட டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஐடியா டெல்லி மக்களுக்கு எவ்வளவு பெரிய பயனை தரப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப பொறுத்து தான் பார்க்கணும்.